வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருஷம் அதோடைய பலாபலன்கள், அன்னைக்கு நம்ம சித்திரை விஷு அப்படிம்பாங்க, அன்றைய தினம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில ஒரு பொது தகவல்களெல்லாம் பார்ப்போம். பொதுவாக எந்த தமிழ் புத்தாண்டு பிறந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மங்களகரமாக செய்வாங்க குடும்பத்தில். அது என்ன அப்படின்னா, இந்த கொங்கு மண்டலத்தில் தான் இது அதிகமாக பண்ணுவாங்க. கேரளாவில் உண்டு, தமிழ்நாட்டிலையும் உண்டு. சித்திரை மாதம் வரும்போது விஷு புண்ணிய காலம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது சித்திரை கனி காணுதல் அப்படிம்பாங்க இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க எல்லாம். இது என்னன்னா, முதல் நாளே சித்திரை 1 வருஷம் பிறக்கிறதுக்கு முதல் நாளே ஒரு ஹாலில் ஒரு கண்ணாடி வைத்து அதில் ஒரு தீபம் ஏற்றி, முக்கணிகள்னு சொல்லக்கூடிய மா, பலா, வாழை அப்படிங்கிற இந்த கனிகளை வைத்து, கொஞ்சம் சொர்ணம், கொஞ்சம் அதாவது தங்கம், சொர்ணம்னா தங்கம், அரிசி, பருப்பு, தானியங்களை எல்லாத்தையும் நிறைவாக வைத்து, கொஞ்சம் ரூபாயும் அதில் வைத்து, மங்களகரமான பொருட்கள்னு சொல்லக்கூடிய சந்தனம், என்னென்னாலும் நமக்கு மங்களகரமான பொருட்கள்னு நமக்கு தோணுமோ அந்த எல்லாத்தையுமே அங்கே வைத்து அதை அந்த விளக்கை எரிய விட்டுறணும். அதிகாலை சூரிய உதயமாகறதுக்கு அந்த நேரத்தில் குழந்தைகளை பொதுவாக இப்படி கண்ணை இப்படி மூடி அப்படியே கூட்டிகிட்டு முதல்ல அந்த கண்ணாடியில் முகத்தை பார்க்க வைப்பாங்க. அந்த இடத்துல பஞ்சாங்கத்தையும் வாசிக்கும் பழக்கம் உண்டு. அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் போயிட்டுருச்சு, மாறிடுச்சு. எல்லாரும் வெடிஞ்ச உடனே ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்கு, யாருக்கு என்ன விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் போகுது. ஸோ இந்த மாதிரியான இருக்கிற நேரம் நம்ம இந்த பழைய விஷயங்களை கொஞ்சம் நினைவு ஊட்டுறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால நமக்கு அந்த வருடங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பொதுவாக இந்த பஞ்சாங்கங்களில் பஞ்சாங்கம் வாங்கி படிக்கணும். அது திருக்கணிதமோ வாக்கியமோ உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை வாங்கி படிங்க. அதில் அந்த ஆண்டிற்கான பலாபலன்கள் எல்லா பஞ்சாங்கத்திலையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த ஆண்டில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சி, பொதுவாக ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, எது அந்த ஆண்டில் நடக்குதோ அதை போடுவாங்க. அந்த ஆண்டில் என்ன கிரகணம் வருதோ அதை போடுவாங்க. அதே மாதிரி அந்த ஆண்டுக்கான ஒரு வெண்பா வரும். பொதுவாக நம்மளுடைய தமிழ் ஆண்டு அப்படிங்கிறது 60 ஆண்டு. இந்த 60 ஆண்டுக்கான வெண்பா அப்படின்னு இடைக்கால சித்தர் பாடியிருக்காரு. அந்த வெண்பா எல்லா வருஷமும் வரும். இப்போ இந்த வருஷத்திற்கும் ஒரு வெண்பா இருக்குது. அந்த வெண்பாக்கான சில தகவல்கள் வரும். அதைத்தான் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. இந்த வருஷம் கடுமையான மழை, இந்த வருஷம் வறட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த நவகிரகங்களும் ராஜா யாரு, மந்திரி யாரு, சேனாதிபதி யாது அப்படிங்கிற விஷயங்கள் வரும். அதில் இந்த ஆண்டு ராஜாவாக வருவது சூரியன். அப்போ இந்த சூரியன் ராஜாவாக வர்றார் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு அரசியல் மாற்றம் இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலில் மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தெரியுது. அதே மாதிரி ஆதாயம், விரயம், லாபம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுவாங்க. அதில் 6 அப்படின்ற ஒரு எண்ணிக்கை வருது. அதனால ரொம்ப லாபகரமாக தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியுது. மழை, வெயில், குளிர் இது எல்லாமே சமமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. மழை, வெயில், குளிர் எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சித்திரை 1, அதாவது ஏப்ரல் 14, இதுதான் தமிழ் வருஷம். அன்றைய தினம் எல்லாருமே கோயில்களுக்கு போயிட்டு வரணும். காலையில் போகணும், சூரியன் உதயம் ஆனதுக்கப்புறம் தான் போகணும். சூரிய பகவான் அதிகாலையில் 2:38 AM அதுக்கே அவர் சூரியன் மீனத்திலேருந்து மேஷத்துக்குள்ளே வந்துடுறார். பொதுவாக இந்த மாதிரியான மாத தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் செய்யலாம். தர்ப்பணங்கள் கொடுக்கலாம், மாத தர்ப்பணம் கொடுப்பாங்க, அந்த மாதிரியானவர்கள்லாம் பண்ணலாம். ஸோ அது ஒரு தனி விஷயங்கள்.
இப்போ இந்த ஆண்டு என்னென்ன பெயர்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சுத்தமான வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி அதில் கொடுக்கப்பட்ட நாட்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். வாக்கிய முறையில் ராகு கேது பெயர்ச்சி, வாக்கிய முறையில் குரு பெயர்ச்சி, வாக்கிய முறையில் சனி பெயர்ச்சி. சில ஆண்டு குரு பெயர்ச்சி இல்லாமல் இருக்கும், சில ஆண்டு சனி பெயர்ச்சி இல்லாமல் இருக்கும், சில ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி இல்லாமல் இருக்கும், சில ஆண்டுகளில் மூணும் இல்லாமல்னாலும் உண்டு. அதே மாதிரி வருடத்திற்குன்னு ஒரு பலாபலன் சொல்லுவாங்க. இப்போது குரோதி ஆண்டு, இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம குரோதி ஆண்டு பலனே நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஏன் அப்படின்னா, இதுக்கு எப்பயுமே நம்ம 60 ஆண்டுகள் முன்னாடி போகணும். 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருந்துச்சு, அப்போது குரு எங்கே இருந்தார், அப்போ எங்கே சனி இருந்தார். பொதுவாக 60 ஆண்டுகளுக்கு அது கிட்டத்தட்ட அந்த நியர் டு தட் சனி பகவான் வருவார். அந்த எந்த கிரகம் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துக்கு தான் வருவார். அவர் 62 சுற்று இல்லையா, அதனால் சுற்றி வரும்போது அதே இடத்துக்கு வந்துடுவார் ஆல்மோஸ்ட். குரு எங்கே இருந்தார்னு பார்க்கணும், ராகு கேதுக்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். நமக்கு இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதி ஒரு இடம் புயலால் அழியப்பட்டது அப்படின்றது தெரியும். அந்த ஊரே காணாமல் போனதுன்னு தெரியும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இல்லாமல் போச்சு. அந்த ட்ரெயினில் இருந்தவங்கலாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ அதைத்தான் நம்ம இந்த வருஷம் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையுமே கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னோம். இந்த மாதிரி 1963 அஷ்டகிரகம் சேர்க்கை சேர்ந்தது. அப்போ எல்லாருமே பயந்தாங்க. அப்போ காஞ்சி மகா பெரியவர் எல்லாருமே கோளறுபதிகம் பாடுங்க, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எதுவும் பெருசாக வரலை, வந்ததும் தெரியல போனதும் தெரியல. இப்போது இந்த மீனத்தில் அதிகமாக கிரகங்கள் சேர்ந்துருக்கு, அதனால தான் இந்த நிலநடுக்கம் ஒன்று மியான்மரில் நடந்துச்சு அப்படின்னு நிறைய ஜோசியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பாரத தேசத்தில் எதுவும் பெருசாக நடக்கலை அப்படிங்கிறது பெரிய விஷயம். இது திருக்கணித முறையில் அங்கே ராகு கேது இருக்கும்போது சனி சேர்ந்ததுனால இந்த சம்பவம் நடந்ததாக சில ஜோசியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு, இது இந்த மாதிரியான பேரழிவு நமக்கு பாரத தேசத்தில் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்துச்சு. அது உலகத்தின் வேற ஒரு பகுதியில் நடந்துருச்சு. இது மாதிரி தான் நடக்கும். இதுதான் ஒரு சர்க்கிள், ஒரு சைக்கிள் அப்படிம்பாங்க. இது 30 வருஷத்துக்கு ஒரு மாதிரி 2 சைக்கிள். அப்போ இந்த ஆரத்தை தான் நம்ம 60 ஆண்டுகளாக கொண்டு வரோம். அதே மாதிரி குரோதி ஆண்டில் இப்படி ஏதோ ஒன்று நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். தாய்நாட்டில், நம்ம நாட்டில் நடக்கலை. சரி, இப்போது திருக்கணிதப்படி சனி மாறினதா சொல்கிறாங்க. ஆனால் நான் வாக்கிய முறை பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி தான் நான் ராசிபலன் சொல்லிட்டு இருக்கேன். இப்போது வாக்கிய முறைப்படி என்னென்னலாம் பயிற்சி ஆகுதுன்னு பார்ப்போம். சித்திரை 13 26/4/2025 ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் அவர் எப்பயுமே மாற்றி சுற்றுவார். அப்போ மீனத்தில் இருக்கும் ராகு கும்பத்துக்கு வரார், கன்னியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு போறார். சித்திரை 28/11/5/2025 குரு பெயர்ச்சி. குரு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு மாறுறார். தெளிவான குரு பெயர்ச்சி பலன்கள் நம்மளுடைய வசந்தகாலம் யூடியூப் சேனலில் வரும். இந்த குரு பகவான் 8/10/2025 8/10/2025 அதிசார கதியில், அதிசார கதினா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில், அது அவருடைய வழக்கமான பயிற்சி காலத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவர் போவார். அதுதான் அதிசார பயிற்சிம்பாங்க. கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் போய் 2 மாதம் இருக்கார். அது 23/12/2025 வரைக்கும், அதாவது 8/10/2025 இருந்து 22/12/2025 வரைக்கும் அதிசார கதியில் குரு பகவான் கடகத்துக்கு போகிறார். கடகத்துக்கு போனால் அங்கே உச்சமாயிடுவார். இப்போ அதற்கான பலாபலனும் நம்ம யூடியூப் சேனலில் தனியாக வரப்போகுது. அடுத்து சனி பகவான். இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். அது சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்போ வருதுன்னா 6/3/2026 6/3/2026 தான் சனி பகவானோட பெயர்ச்சி இருக்குது. இது நான் சொல்லலை, வாக்கிய முறை பஞ்சாங்கத்தில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கு. திருநள்ளார் இதைத்தான் சொல்கிறாங்க. பொதுவாகவே எல்லா இடத்துலையும் 2 விதமான கருத்துக்கள் உண்டு. ஜோதிடத்திலும் அவ்வாறு உண்டு.
திருக்கணித முறைதான் சரி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, வாக்கிய முறை தான் சரின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நான் யாரோடையும் விவாதத்துக்கு போகலை. உங்களுக்கு திருக்கணிதம் சரி என்று புரிந்தால், அப்படி தான் உங்களுக்கு பலாபலம் நடக்குதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அல்லது வாக்கியம் சரி அப்படின்னு நம்புறீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் பாருங்கள். இப்போ வாக்கியப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மீனத்துக்கு போகிறார் கும்பத்துலேருந்து. இப்போ இவ்வாறாக தான் கிரகநிலை இருக்குது. இந்த கிரகநிலைகளை வைத்து தான் இந்த ஆண்டு பலன் வரும். அப்போது இப்படித்தான் நம்ம வச்சுட்டு நம்ம பலாபலன் எடுக்க முடியும். இதில் என்ன இப்போது வாக்கியப்படிக்கும் திருப்பு கணித படிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, இப்போது கும்பத்தில் இப்போ சனி பகவான் இருக்காரு. இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும்போது இந்த சனி பகவான் கும்பத்தில் இருக்கும் சனி பகவானோட ராகு பகவான் சேருவார். இந்த ராகுவும் சனி பகவானும் இணைவது அவ்வளோ விசேஷமான அமைப்பு இல்லை. அப்போது 12 ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா பைரவரை வணங்கலாம். கால பைரவரை வணங்குவது ஒரு சிறப்பான பலனாக இருக்கும். அஷ்டமி தோறும் கால பைரவரை சென்று வணங்குவது நம்மளுடைய துன்பத்தை குறைக்கும். அதுக்கப்புறம் சனி பகவான் மாறினார்னா மீனத்துக்கு போனதுக்கப்புறம் அதோடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி இந்த ஆண்டு கிரகணங்கள் 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள் தெரிய போகுது. 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் தெரிய போகுது. அதில் செப்டம்பர் மாதம் அதில் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தில் என்ன அப்படின்னா, சந்திர கிரகணம் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் தெரியுது, சூரிய கிரகணம் தெரியல. 2 சந்திர கிரகணங்கள் தெரியுது. அதில் செப்டம்பர் மாதம், அதாவது 7/9/2025 ஒரு சந்திர கிரகணமும், 3/3/2026 ஒரு சந்திர கிரகணமும் நம்ம நாட்டில் தெரியுது. இந்த சந்திர கிரகணத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் அந்த நேரத்தில் யூடியூப்பில் போடுறேன். அதனால் இந்த மாதிரியான கிரகணங்கள் நாட்டில் தெரியுதுன்னா அதற்கான பலாபலன் அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு சில விஷயங்களை வைத்து அந்த ஆண்டை கணிப்பாங்க. பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தாய் சேய் நலம், அதாவது கர்ப்பஸ்திரிகள், அந்த கருவுற்ற பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. கருவுற்ற பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஆண்டு இன்னொரு விஷயம் போட்டிருக்காங்க, கால்நடைகளுக்கெல்லாம் விருத்தின்னு போட்டிருக்காங்க. அப்போ கால்நடைகள் அப்படின்னா பசுக்கள். அப்போது நம்ம இன்னைக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் பசுக்கள்லாம் வளர்ப்பாங்க, அதற்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது ஒரு பெரிய பரிகாரமாக கோபூஜை செய்யலாம், கோமாதாவை வணங்கலாம். அப்போ இந்த கால்நடைகளால் நமக்கு லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் உற்பத்தியெல்லாம் ஜாஸ்தியாகும். அப்போ பால் விலைகளில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். பால், வெண்ணெய், தயிர் அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாகுதுன்னா அது ஒரு விதத்தில் ஒரு வளத்தை தான் காட்டுது. அதனால் ஒரு 2ம் கலந்த தன்மையாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பப்படுது. இனி உங்களுடைய ராசி, அதற்கான பலாபலனை விரிவாக பார்ப்போம்.